Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wa kafa. Salatu wassalam ala ibadihi alladhina istafa. Khususan ala afdalihin wa hakimin nabiyyin Muhammadin al-amin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. போன தொடரில் பார்க்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் அவங்க மதியனில் வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஒரு சில கருத்துக்களும் இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 20 வருடங்கள் மதியனில் வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்கள் இருக்குது. குரானை பொறுத்தவரையில் 8 வருடங்கள் நிபந்தனை, 10 வருடங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பொறுத்தது. வரலாற்று நூட்களில் ஹதீஸ்களில் என்ன போட்டிருக்குன்னா, எது காமிலோ தமாமோ அத்தனை வருடங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பூரணமாக வேலை செஞ்சாங்கன்னு போட்டிருக்கு. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா அல்லாஹு தாலாவிடம் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக இந்த செய்தி வந்ததுன்னு சொல்லிட்டு ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஸோ இதன் அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 20 வருடங்கள் மதியனில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் இருக்குது. அதே போன்ற போன பதிவில் பார்த்தா அவங்க திருமணம் முடித்த பிறகு தான் அவங்க 10 வருஷம் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தோம். ஆனால் 10 வருடங்கள் நிறைவு செய்த பிறகு அதற்கப்புறம் திருமணம் முடித்த பிறகு மறுபடி 10 வருஷம் வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் இருக்கு. ஸோ மொத்தமாக 20 வருஷம் அவங்க அங்கே வாழ்ந்துருக்கிறாங்க. இதில் எது மௌஃபூக்கானது அப்படிங்கிறது அல்லாஹு தாலாவே அறிந்தவனாக இருக்கிறான். இப்போது இதற்கடுத்து தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மதியனை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய, அதாவது சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள விட்டுட்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அல்லாஹ் ஆலம் கிட்டத்தட்ட 10 அல்லது 20 வருடங்கள் அவங்க மதியனில் இருந்துட்டாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தை தேட ஆரம்பிக்குது. அரண்மனையில் ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய நண்பர்களை, அதே போன்று அவங்களுடைய உண்மையான தாயை, வளர்ப்பு தாயை நினச்சிட்டு இருந்தாங்களா அவங்களுடைய அம்மாவை தேடுது. அதே போன்று அவர்களுடைய சகோதரனை, இப்படி அவங்களுடைய மொத்த குடும்பத்தையுமே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு தேட ஆரம்பிக்குது. என்னதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மதியனில் வாழ்ந்தாலுமே அவங்களுக்குன்னு இரத்த சொந்தம் யாருமே அங்கே இல்லை. நம்ம என்னதான் வெளியூருக்கு போய் சம்பாதிச்சாலும் உறவுகள், குடும்பம் இது எல்லாமே நம்மளுடைய அடையாளம். என்னதான் நம்ம மேலே 1000 பேர் அன்பு காட்ட இருந்தாலுமே ஒரு அடையாளம் இல்லாமல் ஒரு ஊரில் வாழ்வதுங்கிறது கஷ்டமானது. ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மதியனில் வேலை பார்க்கும் போதெல்லாம் தனக்குன்னு ஒரு அடையாளம் இந்த ஊரில் இல்லையே அப்படிங்கிறத நினச்சி வருத்தப்பட்டிருப்பாங்க. தன்னோட அடையாளம், உண்மையான அடையாளம் எங்கே இருக்குது? எகிப்தில் தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே எகிப்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு காலம் நம்ம மதியனில் வாழ்ந்தாச்சு, நம்ம ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆசைப்பட்டாங்க. எகிப்துக்கு போகணும்னு முடிவு செய்து விட்ட பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மனைவிட்ட சொல்கிறாங்க, நாம் இன்னும் கொஞ்ச நாளில் கிளம்பி எகிப்துக்கு போகணும், என்னுடைய உறவுகள் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் அல்லாஹ் தாலா சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்துருந்தான். அவர்களுக்கென்றே நிறைய தோட்டங்கள், ஆடுகள்லாம் இருந்தது. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி மூலமாக சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய நிறைய ஆடுகளில் ஒரு சில ஆடுகளை எங்களுக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்க சொல்கிறாங்க. உடனே சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அங்கீகரித்து அவர்களுக்கென்ற நிறைய ஆடுகளை, கருப்பு வெள்ளை ஆடுகளை கொடுக்குறாங்க. இப்போ அந்த ஆடுகள் ஃபுல்லாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய பொறுப்புக்கு கீழே வந்த பிறகு அந்த ஆடுகள் எல்லாமே ரெட்டை குட்டியாக போட்டுச்சு. அதாவது சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எத்தனை ஆடுகள் கொடுத்தாங்களோ அந்த ஆடுகள் குட்டி போட்டதன் மூலமாக 3 மடங்காக பெருகியது. ஸோ அல்லாஹு தாலா ஆடுகள் மூலமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய பொருளாதாரத்தை, செல்வத்தை உயர்த்தி வைக்கிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அவங்க வாங்கினாங்களே அந்த ஆடுகளுடைய குட்டிகளை இப்போ கூட நம்மளால் சிரியாவில் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அந்த ஆடுகளுடைய பேர் சாமிரி ஆடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது இப்போ கூட சிரியாவில் உயர்ந்த ஆடாக கருதப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதே போன்ற இன்னொரு செய்தி இருக்குது. இது பலகீனமான செய்தி என்று அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. என்னன்னு சொன்னால், சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு கைத்தடியை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அந்த கைத்தடி எப்போதிலிருந்து வந்ததுன்னு சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க முதல்ல அந்த கைத்தடி யூஸ் பண்ணாங்க. அவங்களிடமிருந்து ஷீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதற்கடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதுக்கடுத்து சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்படி ஜெனரேஷனாக அந்த கைத்தடி பிரிந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவர்களுடைய மனைவி, அவர்களுடைய பையன் 3 பேருமே மதியனிலிருந்து இப்போ எகிப்துக்கு கிளம்பி போகிறாங்க. சூரத்தின் முஹ்தஃபின், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எகிப்துக்கு வரும்போது ஒரு மறைவான சூரத்தில் தான் வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு மொத்தம் 2 பசங்க உண்டு. அதில் ஒரு பையனுடைய பேர் கிரீஷோமு, இன்னொரு பையனுடைய பேர் எலிசர். ஸோ அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய ஆடுகள் எல்லாத்தோட சேர்த்து தான் அவங்க ட்ராவல் பண்ணி எகிப்துக்கு போகிறாங்க. அப்படி அவங்க எகிப்துக்கு ட்ராவலில் போய் கொண்டு இருக்கும்போது அவங்க போகிற வழியில் பாதையை மறந்துட்டாங்க. இப்போ இரவு நேரம் வந்து விட்டது, கடுமையான குளிர் அடிக்குது. ஃபீ லைலத்தின் முதுரிமத்தின் பாரிதா, அது கடுமையான குளிர்காலமாக இருந்தது. இப்போ அவங்க குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் குளிர்னால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ அவங்க போகிற வழியில் அவங்க பாதையையும் மறந்துட்டாங்க. இப்போ சுற்றி ஆட்களும் இல்லை சரியான வழியை காட்டுவதற்கு. இப்போ தவறான பாதையை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறாங்க. போகிற வழியில் குளிர் தாங்க முடியாமல் ஒரு இடத்துல கேம்ப் போடுறாங்க. இப்போ சுற்றுப்புறங்கள் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, எங்கேயுமே வெளிச்சம் இல்லை. இப்போ சுற்றி வழியும் தெரியலை, தவறான வழியின் பக்கம் சென்றுட்டோம். இப்போ சுற்றுப்புறங்கள் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, என்ன பண்ணன்னு தெரியாமல் திகைச்சு போய் நிற்கும் போது இப்போ தூரத்தில் ஒரு இடத்துல வெளிச்சம் தெரியுது.
அந்த வெளிச்சம் எங்கிருந்து வருதுன்னு சொன்னா தூர் சினாய் மலையிலிருந்து வருது. இதை பற்றி அல்லாஹு தாலா சூரா அல் கசஸ்ல 29வது வசனத்துல, சூரா தாஹால 9வது வசனத்திலிருந்து அல்லாஹு தாலா சொல்றான், ஃபலம்மா கதா மூசல் அஜல வசார பி அஹ்லிஹி. அதாவது சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட போட்ட அந்த அக்ரிமெண்ட் முடிந்த பிறகு அவங்க அந்த ஊரை விட்டு போயிட்டாங்க. அதாவது அந்த ஊரை விட்டு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தார். ஆனச மின் ஜானிபி தூணினாரன். அதாவது மதியன் தேசத்திலிருந்து கிளம்பி அவங்க எகிப்துக்கு சென்று கொண்டு இருக்கும்போது தூரத்திலிருந்து ஒரு நெருப்பை பார்க்குறாங்க. அந்த நெருப்பு தூர்சினாய் மலை பக்கத்துல தோன்றியதுன்னு போட்டிருக்கு. வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த நெருப்பு தோன்றுச்சில்ல, அதை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களால மட்டும்தான் பார்க்க முடியும். அப்பனா அவங்களுடைய குடும்பத்தாரால அந்த நெருப்பை பார்க்க முடியல. அது சும்மா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கண்ணுக்கு மட்டும் அந்த நெருப்பு தெரியுது, மற்றவங்களால அதை பார்க்க முடியல. அந்த நெருப்பை பார்த்து விட்ட பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட சொல்றாங்க, காலலி அஹ்லிஹிம் குஃபு, நீங்க இங்கேயே தங்கிருங்க. இன்னி ஆனஸ்து நாரன் லி அல்லி ஆத்திக்கும் மின்ஹா பி ஹபரின். இந்த வசனத்துல ஹபரின் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது அஹ்பார் அப்படின்னு சொன்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்திட்ட சொல்றாங்க, தூரத்துல இருந்து ஒரு நெருப்பு தெரியுது, நான் அந்த நோக்கி போறேன், போய் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பாக்குறேன். அதாவது வழி தெரியாம மாட்டிக்கிட்டாங்களா, அதாவது எப்படி எகிப்துக்கு போறதுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு நாங்க போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லாட்டி அவ் ஜத்வத்தின் மினன் நரில் அல்லக்கும் தஸ்தவூன். அதாவது இங்க தாங்க முடியாத லெவலுக்கு குளிர் அடிக்குது இல்ல, அங்க போய் நான் நெருப்புல இருந்து ஒரு கங்கை எடுத்துட்டு வரேன் நெருப்பு பத்த வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே குளிர் காத்து ரொம்ப அடிச்சதுன்னா அந்த இடத்துல நெருப்பு பத்த வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப நம்ம லேட்டஸ்டா நெருப்பு பத்த வைக்கிறதுக்கு நிறைய விஷயம் கொண்டு வந்துட்டோம். ஆனால் அப்போ உள்ள காலங்களில் நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கு கற்களையும் மரங்களையும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தார்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் போய் நெருப்பு கங்குகளை கொண்டு வரேன். அதே சமயத்தில் நம்மளுக்கு வழி தெரியாமல் நிற்கிறோம், சரியான வழியை காட்டுவதற்கு யாராவது ஒருத்தங்க இங்கே இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கசஸில் வரக்கூடிய வசனம் தான் சூரா நமுல்ல 7வது வசனத்துலையும் சூரா தாஹால 9வது வசனத்துலேயும் வந்திருக்கும். ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த நெருப்பு கங்கை எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த மலையை நோக்கி பயணிக்கிறாங்க. இப்போ அந்த மலைக்கு போன உடனே அந்த வெளிச்சத்தை நோக்கி நெருங்கி நெருங்கி செல்ல செல்ல அந்த நூறு அந்த வெளிச்சத்துடைய தன்மை அதிகமாயிட்டே இருக்குது. அவங்களால பார்க்கவே முடியல. இப்போ அதற்கு பக்கத்தில் வந்தபோது அவங்களால அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியல. இப்போ அவங்க திணற ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹு தாலா சூரா அல் கசஸ்ல 30வது வசனத்தில் சொல்கிறான், فلما أتاها نودي من شاطئ الوادي الأيمن في البقعة المباركة من شجرة الأيا موسى. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கு சென்ற போது ஒரு பள்ளத்தாக்கின் வலதுபுறத்தில் அருள்பாலிக்கப்பட்ட ஒரு மரத்திலிருந்து ஒரு அசிரீரி முழக்கம் ஏற்பட்டதுன்னு இந்த வசனத்தில் போட்டிருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்போ மேற்கு பக்கத்தில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு 28 அத்தியாயம் 44வது வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்தப்படுது. ஸோ வலதுபுறத்தில் அமைத்துள்ள ஒரு மலையை ஒட்டியுள்ள ஒரு பள்ளத்தாக்கின் பக்கத்தில் குறிப்பாக வலதுபுறத்திலிருந்து சத்தம் வந்ததுன்னு இந்த வசனத்தில் போட்டிருக்கு. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மேற்கு சீனாய் மலையில் இருக்கிறாங்க, அதிலிருந்து வலதுபுறத்திலிருந்து அந்த சத்தம் வந்ததுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட கிபிலாவுடைய திசையிலிருந்து அந்த சத்தம் வந்திருக்குங்கிறத அதை உணர்த்துது. அந்த இடத்துல பச்சை பசேன்னு ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் அப்படி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த மரத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. மரம் பார்ப்பதற்கு முழுசாக பச்சை பசேன்னு இருக்கு, ஆனால் அந்த மரம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. பொதுவாகவே வரலாற்று நூட்களில் ஹதீதுகளில் இந்த தூர் சினாய் மலையை பற்றி சொல்லும்போது அது ஒரு புனிதமான இடம் என்று சொல்லப்படுது. இந்த உலகத்தில் எத்தனையோ மலைகள் இருந்தும் கூட அல்லாஹு தாலா வத்தீனி வஸ்ஸைத்தூன் வத்தூரி சீனின்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். அல்லாஹு தாலாவுடைய படைப்பான தூர் சினாய் மலையின் மீது அல்லாஹு தாலா சத்தியமிட்டு சொல்கிறான். நவீன ஆர்கியாலஜிஸ்ட்லாம் சொல்கிறாங்க, இந்த தூர் சினாய் மலையை பொறுத்தவரையில் மொத்தம் 29 அரிய வகை செடிகள் இருக்குது, அது இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதே போன்று இந்த அரிய வகை தாவரங்களை சாப்பிடுவதால தான் அங்கே இருக்கக்கூடிய ஆடுகள் எல்லாமே ஒரு தனி ரகமாக, அதாவது மற்ற உலகத்தில் எங்கேயுமே இல்லாத மாதிரியான ஒரு அரிய வகை ஆடுகளாக கருதப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதே போன்று ஒரு சில தாவரங்கள் செடிகள்லாம் 4000 வருடங்களாக இன்னும் அழியாமல் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதே போன்று இந்த 4000 வருடம் பழமையான செடியை தான் இந்த வேதமுடையவர்கள் இது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்த்த அந்த செடி தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அது இப்போவும் சினாய் மலையில் மக்கள்லாம் டூரிஸ்ட்டுக்கு போகும்போது எல்லாரும் பார்க்குற மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்த்த அந்த செடி இந்த செடி தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. நம்மளை பொறுத்தவரையில் இந்த தூர் சினாய் மலையில் இருக்கக்கூடிய, அதாவது கிப்லாவை நோக்கிய ஒரு திசையிலிருந்து ஒரு எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு புதர்லேருந்து அந்த சத்தம் வந்ததுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அந்த செடி தான் இப்போ இருக்கக்கூடிய செடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. அல்லாஹு தாலாவே அறிந்தவனாக இருக்கிறான். ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த புதர் செடியை நெருங்கிய போது அல்லாஹு தாலா சொல்கிறான், சூரா தாஹால 11வது வசனத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, ஃபலம்மா அத்தாஹ நூதிய யா மூசா. அவர் அதன் பக்கத்தில், அதாவது அந்த நெருப்பு பக்கத்தில் நெருங்கிய போது மூசாவே அப்படின்னு அந்த இடத்துல அழைப்பு வருது.
இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்க்குறாங்க, இந்த நெருப்பு பக்கத்தில் யாருமே இல்லை, அந்த நெருப்பிலிருந்து சவுண்ட் வருது, யா மூசா அப்படின்னு. அதனை கேட்டதும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்னி அன ரப்புக ஃபஅல் அன் அலைக் இன்னக பில்வாதில் முகத்தஸ துஆ. அதாவது அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹு தாலா பேசுகிறான், இன்னி அன ரப்புக்க, நிச்சயமாக நான் உன்னுடைய ரப்பு அப்படிங்கிறான். ஃபஹ்லஹன் அலைக், நீ அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த செருப்பை கழட்டிட்டு வா அப்படிங்கிறான். ஏன் செருப்பை கழட்ட சொல்கிறான்னு சொன்னால், நீ துஆ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புனிதமான இடத்துக்குள்ளே நீ வரும்போது அந்த செருப்பு போட்டுட்டு வரக்கூடாது. ஸோ அந்த எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நெருப்பு, அந்த செடி எங்கே இருக்குன்னு சொன்னால் துஆ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்குது. இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா 2 விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பான். அதாவது நீ உள்ளே வரும்போது செருப்பை கழட்டிட்டு வரணும், அதே நேரத்தில் இந்த இடத்துடைய பேர் துஆ அப்படின்னு சொல்லியிருப்பான். தொஆ அப்படின்னா என்னன்னு சொன்னால், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இந்த தொஆ அப்படிங்கிறது அந்த இடத்துடைய பெயர், அது ஒரு புனிதமான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. இன்னொரு கருத்து என்னன்னு சொன்னால், இந்த தொஆ அப்படிங்கிற வார்த்தை ஒரு மெட்டாஃபரை குறிக்குது. மெட்டாஃபர்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு அதுதான் மீனிங் அப்படின்னு எடுத்துக்கிட முடியாது, அதுக்கு வேற ஏதாவது ஒரு மறைமுகமான மீனிங்காக இருக்கும். இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முன்னறிவிப்பு செஞ்சுருப்பாங்க. என்னன்னு சொன்னால், தான் மரணித்த பிறகு தன்னுடைய மனைவிகளில் யாருடைய கை நீளமாக இருக்குதோ அவங்க ரசூலுல்லாவுக்கு அடுத்து மரணிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ கை நீளமாக இருக்குன்னு சொன்னால் எல்லாரும் வந்து கையை அப்படியே அளந்து பார்ப்பாங்க. இப்போ அளந்து பார்க்கும்போது எடுத்துக்காட்டாக இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கை தான் நல்லா நீளமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் முதல்ல மரணித்தது யாருன்னு சொன்னால் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அதற்கப்புறம் தான் மனைவிமார்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், இந்த நீளமாக இருக்குது, கை நீளமாக இருக்குது அப்படிங்கிறது சொன்னது தர்மத்தை குறிக்குது. அதாவது அதிகமாக தர்மம் பண்ணக்கூடிய ஒருத்தங்களை தான் அவங்களுடைய கை நீளமாக இருக்குங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை அந்த மனைவிமார்கள் லேட்டாக தான் புரிஞ்சிருப்பாங்க. ஸோ கை நீளமாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தைக்கு டைரக்ட் மீனிங் என்னன்னு சொன்னால், யாருடைய கை நல்லா நீளமாக இருக்கோ அதான் மீனிங்கு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மெட்டாஃபராக சொல்லியிருப்பாங்க, அதாவது தர்மம் பண்ணக்கூடியவங்க தான் முதல்ல மரணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குரானில் வரக்கூடிய அந்த தொஆ அப்படிங்கிற வார்த்தை ஒரு மெட்டாஃபரான வார்த்தை, இதை ஜாமியுன் கதீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை முத்தஷாபிஹாத்தானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. மற்றொரு கருத்து என்னன்னு சொன்னால், இந்த தொஆ அப்படிங்கிற வார்த்தை இரட்டிப்பு புனிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பொதுவாக பள்ளிவாசல் அப்படின்னு சொன்னால் அது 1 மடங்கு புனிதமான இடம்னு வச்சுக்கலாம். இந்த தொஆ அப்படிங்கிற இடம் 2 மடங்கு புனிதமான இடம்னு சொல்லிட்டு ஒரு சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. மற்றொரு அறிஞர்கள் சொல்கிறாங்க, இந்த தொஆ அப்படிங்கிற இடத்துல அல்லாஹ்வுடைய அருள் தொடர்ந்து இறங்கிட்டே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த தொஆ அப்படிங்கிற இடம் ஒரு புனிதமான இடம்னு சொல்லிட்டு தான் அதிகமான அறிஞர்கள் சொல்கிறாங்க. இதில் மேற்கொண்டு எந்த கருத்துக்களுமே இல்லை. சரி, இப்போது எதற்கு அல்லாஹு தாலா அந்த செருப்பை கழட்டிட்டு நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்கிறான்னு சொன்னால், அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்ற அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, குறிப்பாக அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களை போன்ற பெரிய பெரிய சலஃபுகள்லாம் சொல்கிறாங்க, அல்லாஹு தாலா எதனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த காலனியை கழட்டிட்டு நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்கிறான்னு சொன்னால், மூசா நபியுடைய செருப்பு அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி பலியிடப்படாத ஒரு கழுதையுடைய தோலில் செய்யப்பட்ட ஒரு செருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உலூஹியாவுடைய அடிப்படையில் அறுக்கப்படாத ஒரு கழுதையுடைய தோலில் செய்யப்பட்ட ஒரு செருப்பு. ஸோ அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுக்கப்படாத எது ஒன்றோ அது புனிதமானது கிடையாது அப்படிங்கிறது இது மூலமாக தெளிவாக புரிகிறது. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய 2 காலணிகளையுமே கழட்டிட்டு உள்ளே வந்த உடனே அல்லாஹு தாலா அவங்கள பார்த்துட்டு சொல்கிறான், நான் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன், அதாவது நான் உன்னை நபியாகவும் ரசூலாகவும் தேர்ந்தெடுக்கிறேன். எனவே நான் உனக்கு அறிவிக்கின்ற அந்த வஹீகளை நீ ஃபஸ்தமிஹ், அதாவது செவியுறுப்பீராக அப்படின்னு சொல்கிறான். இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதனி, நிச்சயமாக நான் தான் கடவுள், என்னை தவிர வேற எந்த கடவுளுமே கிடையாது. எனவே அன ஃபஅபுதனி, என்னை நீ வணங்குவீராக, அடிபணிவீராக அப்படின்னு சொல்கிறான். வாக்கிமி சலாத்திலி திக்ரி, என்னை நினைவு கூறும் விதமாக நீ தொழுகையை நிலைநிறுத்துவாயாக அப்படின்னு சொல்கிறான். ஸோ நமக்கு எப்படி அல்லாஹு தாலாவை நினைவு கூறுவதற்கு தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கோ, அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கு. இன்ன ஸாஅத்தன் கது ஃபீஹா லிதுஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா தஸா. அல்லாஹு தாலா மூசா நபிட்டு சொல்கிறான், நிச்சயமாக மறுமை நாள் வருவது உறுதியாகும், அந்த மறுமை நாள் வரும் நேரத்தை மறைத்து வைக்க நான் விரும்புகிறேன், ஒவ்வொரு ஆன்மாவும் அதனுடைய முயற்சிக்கேற்ப கூலி கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அல்லாஹு தாலா சொல்கிறான், நான் மறுமையினால மறைச்சி வச்சிருக்கிறேன், ஒவ்வொரு ஆத்மாவும் அதனுடைய முயற்சிக்கேற்ப, அதாவது நல்லது செய்யக்கூடியவங்க, தீயது செய்யக்கூடியவங்க, அவங்க என்ன இந்த உலகத்தில் செஞ்சாங்களோ அதற்குண்டான கூலியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த மறுமை நாளை ஏற்படுத்தின, அது நிச்சயமாக வந்தே தீரும்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். ஃபலா யசுத்தன்னக அன்ஹா மல்லா யுமினு பிஹா வத்தப ஹவாஹு ஃபதர்தா. யார் அந்த நாளின் மீது, அதாவது யார் அந்த மறுமை நாளின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் தனது மனோயிச்சையை பின்பற்றுகிறானோ
அவனை போல அந்த நாளுடைய சிந்தனையிலிருந்து உன்னை தடுத்து விட வேண்டாம். அப்படி தடுத்துச்சுன்னு சொன்னா நீங்க அழிஞ்சு போயிருவீங்க அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்றான். இது உண்மையிலேயே சூப்பர் வசனம். என்ன சொல்லுதுன்னு சொன்னா, பொதுவாக இந்த உலகத்துல ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. ஒருத்தங்க அமலு சாலிஹின், இன்னொன்னு அமலு ஹபீத். அதாவது நல்ல செயல் செய்யக்கூடியவங்க, இன்னொன்று தீய செயல் செய்யக்கூடியவங்க. தீய செயல் செய்யக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க? ஹராமான வழியில சம்பாத்தியம் பண்ணுவாங்க. தான் சம்பாதிச்ச சம்பாத்தியத்தை வச்சு ரொம்ப ரிச்சா வாழ்வாங்க. இப்போ நம்ம சோசியல் மீடியால நிறைய பேரை பார்க்கிறோம்ல, அதே போன்று எடுத்துக்கொள்ளலாம். ஒருத்த முஃமினாவும் அமலு சாலிஹினாவும் வாழணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். அவன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவனுடைய செயல்களில் அவனுடைய ஈமான்ல சஞ்சலம் ஏற்படும். நம்மளால இதை மாதிரி பண்ண முடியலையே, நம்மளால இதை செய்ய முடியலையே, அவனை போன்ற வாழ்க்கை நமக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது? பொதுவாகவே ஹியூமனுடைய சைக்காலஜி என்னன்னு சொன்னால், தான்ட்ட இருக்கக்கூடிய நிறைகள், அதாவது அல்லாஹு தாலா தனக்கு கொடுத்த அருட்கொடையை பற்றி யோசிக்கவே மாட்டோம். அடுத்தவன்ட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்ப்போம். இந்த இடத்துல அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு மட்டும் சொல்லலை, நம்ம எல்லாருக்கும் சொல்கிறான். அல்லாஹு தாலாவை நம்பிக்கை கொள்ளாமல் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றி வாழ்பவர்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு மறுமை நாளை மறந்துடாதீங்க அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கைக்கு நீங்களும் அடிக்ட் ஆயிடாதீங்க. அப்படி அந்த வாழ்க்கையை நீங்களும் வாழணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க அழிஞ்சு போயிருவீங்க மறுமை நாளில் அப்படிங்கிறது அல்லாஹு தாலா சொல்றான். ஸோ அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்றான், இந்த ஃபிரௌனுடைய மாளிகைகள், அவன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பொக்கிஷங்கள், ஹாமான்ட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரம், அந்த ஒட்டுமொத்த குடும்பத்திட்டையும் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அதிகாரம், இந்த சொகுசான வாழ்க்கையை உங்களை மறுமை நாளின் சிந்தனையிலிருந்து உங்களை தவிர்த்து விட வேண்டாம் அப்படின்னு சொல்றான்.